இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4ஆம் தேதி தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்த தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவில் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி, இவர் எப்படி முதலமைச்சரானார், எப்படி பொதுச் செயலாளரானார் என்கின்ற வரலாறு தமிழக மக்களுக்கே தெரியும். அந்த காட்சியெல்லாம் தமிழகம் பார்த்து கைகொட்டி சிரித்திருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், வன்னியர்கள் நன்றி கெட்டவர்கள் என்ற தொனியில் பேசியிருக்கிறார். ஒரு சமுதாயத்தின் மீதே அவதூறை கிளப்பியிருக்கிறார். இது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு ஒன்றும் புதிதல்ல. இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுதே வன்னியர்களை காழ்ப்புணர்ச்சியோடு தான் நடத்தி இருக்கிறார் என்று அதிமுகவை சார்ந்தவர்களே பல பேர் கூறுகின்ற பொழுது நான் கேட்டிருக்கிறேன். ஆகவே இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட பசுதோல் போர்த்திய புலி, எப்படிப்பட்ட அரசியல் குள்ளநெறி என்பது அனைவருக்கும் தெரியும். அவர் சொல்கிறார், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தோம். அந்த இடஒதுக்கீடு எங்கே இருக்கிறது ராசா? யார் அந்த இடஒதுக்கீட்டில் வேலைக்கு போனார்கள்? யார் அந்த இடஒதுக்கீட்டில் கல்விக்கு போனார்கள்? யார் அந்த இடஒதுக்கீட்டில் சட்டம் படித்தார்கள், டாக்டர் ஆனார்கள், வக்கீல் ஆனார்கள், என்ஜினியர் ஆனார்கள்? அந்த இடஒதுக்கீடே ரத்து செய்யப்பட்டு விட்டது. அந்த ரத்து செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை வற்புறுத்தி வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேச வக்கில்லாத, தெம்பில்லாத, திராணி இல்லாத, தைரியம் இல்லாத கோழையாக இருந்துவிட்டு வன்னியர்களுக்கு துரோகத்தையே பரிசாக தந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி வன்னியர்கள் நன்றி கெட்டவர்கள் என்ற தொனியில் பேசிக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்றைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அதிமுக காரணமாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் உங்களோடு கூட்டணி வைத்து போட்டியிடாமல் இருந்திருந்தால் நீங்கள் முதலமைச்சராகி இருந்திருப்பீர்கள். முதலமைச்சர் பதவி விட்டு இறங்கி மூலியாகி இருந்திருப்பீர்கள். நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்க முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 6 மாதத்தில் உங்களை வீட்டுக்கு அனுப்பியிருப்பார்கள். உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்குத்தான் பலர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் வாழ்வு கொடுத்தீர்கள். என்ன ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம், என்ன ஒரு அயோக்கியத்தனமான பிரச்சாரம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை என்றால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 95,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? ஜெயலலிதா காலத்தில் பெற முடியாத வெற்றி, எம்ஜிஆர் காலத்தில் பெற முடியாத வெற்றி உங்களால் எப்படி 95,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடிந்தது? இப்பொழுது கூட சவால் விடுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி உங்களால் தான் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார் என்று சொல்கிறீர்களே, நான் கேட்கிறேன், எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவு இல்லாமல், வேறு எந்த கட்சியின் கூட்டணியும் இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது, உங்கள் கட்சிக்கு செல்வாக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நின்று வென்று காட்டுங்கள், பார்ப்போம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் தனித்து போட்டியிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள் என்பதை கடந்த காலம் நிரூபித்திருக்கிறது. 1996ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் தோற்று நீங்கள் 3ஆம் இடத்திற்கு போன வரலாறை மறந்து விட்டீர்களா? ஆகவேதான் வலிமையான பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வைத்து 3 ஆண்டுகள் ஆட்சி நடத்திவிட்டு பல கோடி கணக்கிலே கொள்ளையடித்து விட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல் சொத்து சேர்த்து விட்டு உங்களோடு இருந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி சொத்து சேர்த்து விட்டு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் கூட 2,000 கோடி, 3,000 கோடி சொத்து சேர்த்து விட்டு அதிமுகவில் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து புழுதி வாரி தூட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேர்தல் உங்களுக்கு அரசியலை அசமனமாக்கிவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த தேர்தல் உங்களுக்கு அரசியல் அசமனமாக்குகின்ற தேர்தல். இந்த தேர்தலோடு உங்களுடைய கதை முடிய போகிறது. அதனால்தான் நீங்கள் இன்றைக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் உளறி கொட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ எழுதி கொடுப்பதை பேசிவிட்டால், வீராவேசமாக பேசிவிட்டால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள், கையிலே பணம் இருக்கிறது, பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
இந்த தேர்தல் முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு கண்ணாடி வியாபாரி கண்ட கனவாக முடியும். தொடர்ந்து பாமகவை எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தால் எடப்பாடி பழனிசாமியின் கடந்த கால வரலாற்றை அப்படியே வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றிவிடுவோம் என கூறி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.